நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் யாகமே சிறந்த தர்மம் என்பதை பற்றி கேட்போம். பிராமணனுக்கு 40 சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. 40 சம்ஸ்காரங்களும் பண்ணணும். அதாவது கர்ப்பாதானத்திலேருந்து ஆரம்பித்து அவனுக்கு அந்திம கிரியை அது வரைக்கும் 40 சம்ஸ்காரங்கள் உண்டு ஒவ்வொருத்தருக்கும். இந்த சம்ஸ்காரம் இல்லாதவா அவளுக்கு எந்த லோகமானது சித்திக்கிறது, எந்த லோகத்துக்கு போவா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுலேயும் விவாகமாகாத கன்னியாஸ்திரீகள் அவளுக்கு எந்த லோகம் அப்படின்னு ஒரு பிராமண கன்னியை உத்தேசித்து ஒரு விவாதம் ஏற்படுறது தேவலோகத்தில். ஸ்திரீக்கு விவாகமானது புருஷனுக்கு உபநயனம் போல. அந்த விவாகமானால் அந்த ஸ்திரீகள் பதி சுஷ்ரூஷ பண்ணுவா. கார்கவத்திய அக்னியை அணையாமல் பார்த்துப்பா. இந்த 2 தான் அவள் பண்ணணும். அது உத்தமமான கதியை கொடுக்கும். மற்றபடி அவளுக்கு க்ஷேத்ராடனமோ பகவத் கைங்கரியமோ பாகவத கைங்கரியமோ இதெல்லாம் அவளுக்கு சொல்லவே இல்லை, உபாயமாக சொல்லலை. அவள் தன்னிச்சை எதுவும் செய்யக்கூடாது. இந்த பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் எல்லாம் பர்த்தாவோடு சேர்ந்து பண்ணணும். தனியாக பண்ணினா அவளுக்கு பலன் இல்லை. அதனால் அசம்ஸ்கிருதாயாக கன்யாயாக குதோலோகஸ்தவானகே ஏவம் து ஸ்ருதம் அஸ்மாபிகி தேவலோகே மகாவிரதே. அதனால் ஒரு கன்னியாஸ்திரி என்ன பண்ணுறா, பிராமண கன்னியை உபாசனை பண்ணி உத்தம லோகத்தை அடையணும் அப்படின்னு தபஸ் பண்ணிட்டு இருந்தாள். அப்பேற்பட்டதான அந்த பெண்மணியை பற்றி தான் தேவலோகத்தில் பேசிட்டு இருந்தாள். அதனால் உனக்கு சம்ஸ்காரம் இல்லாதனால எந்த லோகம் அப்படிங்கிறத நிச்சயிக்கப்படலைங்கிறான். ஏவம் து சுதம் அஸ்மாபிகி தேவலோகே மகாவிரதே. அதனால் இதற்கு சரியான ஒரு முடிவு எந்த லோகம்னு நிர்ணயிக்கப்படாது தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவளுக்கு புத்திர பலன் கிடையாது. கல்யாணம் ஆகாதனால, விவாகம் ஆகாதனால புத்திர பாக்கியம் இல்லை. அதனால் சம்ஸ்காரங்கிறது வேணும். அதுலேயும் ஜென்மாக்களில் பிராமண ஜென்மமானது அவ்வளோ சுலபமாக கிடைக்காது அப்படிங்கிறார். பிராமண ஜென்மாவை அடையிறதுக்கு பல ஜென்மங்களில் பாடுபடணும். அப்படி பாடுபட்டால் தான் பிராமண ஜென்மமானது கிடைக்கும் அப்படின்னு இதிகாச புராணங்கள்லாம் சொல்கிறது. பகவானே இதை சொல்லி வருத்தப்படுறார். விப்ரத்வம் துர்லபம் பிராப்ய துர்மார்கைர் ஏவம் ஆதிபிகி துர்மார்கைகி ஏவம் ஆதிபிகி அப்படிங்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் விஸ்வாமித்திர மகரிஷி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தபஸ் பண்ணி பிராமணன் அப்படிங்கிறதான அந்த பதவியை அடைகிறார். அதுவும் எப்படி பிராமணியம் அவருக்கு வருது அப்படின்னு கேட்டால், சத்திரிய சரீரத்தில் இருந்துட்டே அந்த பிராமண ஜென்மாவை அடைகிறார். பிராமணியம் அப்படிங்கிறது. இந்த பிராமணன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு.
இங்கே இவர் தபஸ்னால பிரம்மத்தை அறிகிறார், பிராமண பதவியை அடைகிறார். இவர் இந்த பிராமணன் அப்படிங்கிறதான பதவியை அடைஞ்சவ 2 பேர் தான். ஒன்று விஸ்வாமித்திர மகரிஷி, இன்னொன்று வீதகவ்யன் அப்படிங்கிறதான ராஜா. வீதகவ்யன் அப்படிங்கிற ராஜா அவனுடைய சத்துக்கள்லாம் துரத்திண்டு வர. அப்படி துரத்திண்டு வரும்போது பிருகு மகரிஷி ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் நிறையா ரிஷிகள் இருக்கா. இந்த வீதகவ்யன் அந்த ஆசிரமத்துக்குள்ளே பூந்துட்டு பிருகு மகரிஷியை பார்த்து என்னை காப்பாற்றுங்கோ, சத்துருக்கள்லாம் துரத்தின்னு வர, நீர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறான். சரி, நான் உள்ளே போய் அந்த ரிஷிகள் கூட்டத்தோடு சேர்ந்துடுறான். அந்த சத்துருக்கள்லாம் துரத்திண்டு வந்தவா பிருகு மகரிஷியை பார்த்து, இங்கே இந்த மாதிரி ராஜா வந்தானா, வீதகவ்யன் வந்தானா அப்படின்னு கேட்குறாவா. அவளை பார்த்து, இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பிராமணர்கள் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறார் பிருகு மகரிஷி. இங்கே சத்துருக்கள்லாம் கிடையாது, இங்கே சத்துரு வந்தானான்னு கேட்குறாவா. இல்லைங்கிறான். இப்படி பிருகு மகரிஷியுடைய வாக்கில் வந்தது வீதகவ்யம் பிராமணன் அப்படின்னு வந்துடுத்து. இங்கே இருக்கிறவா எல்லாரும் பிராமணா தான் சொன்னதுனால அந்த ராஜாவும் பிராமணன் ஆயிட்டான். பிருகோர் வச்சன மாத்திரேன சச பிரம்ம விதாங்கதா. பிருகு மகரிஷியுடைய வார்த்தையினால அவர் பிரம்ம பதவி அடைஞ்சுடுறார் அந்த ராஜா. வீதகவ்யோ மகாராஜா, வீதகவ்யனான அந்த ராஜா பிரம்மவாதித்வமேவ ச, பிரம்மவாதித்வமேவ ச, அதனால் பிரம்மவாதி ஆயிட்டார். அதனால் ஜென்மாக்கள், இந்த பிராமண ஜென்மாங்கிறது ரொம்ப துர்லபங்கிறார். பீஷ்மாச்சாரியருக்கு மிகவும் பிடித்தமானவர் தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர். அந்த தர்மபுத்திரரை கூட்டு தான் எல்லா விதமான உபதேசங்களையும் பண்றார் பீஷ்மாச்சாரியார். அப்படி உபதேசங்கள்லாம் பண்ணும்போது இந்த பிரம்மண்யம் அப்படிங்கிறது அடையிறதுங்கிறது ரொம்ப துர்லபங்கிறார். பிராமணியத்தை அடையிறது ரொம்ப துர்லபம் அப்படிங்கிறார். பிராமணியம் அது துஷ்பிராபியம் வர்ணைஹி சத்ராதிபிஸ்திரிபிஹி பரம் ஹி சர்வபூதானாம் ஸ்தானம் ஏதத் யுதிஷ்டிர. பிராமண ஜென்மா அப்படிங்கிறது சாமானியம் இல்லை, அது எல்லாத்தை காட்டிலும் உயர்ந்தது. தர்மபுத்திரரே, இதுக்கு மேலே எனக்கு ஜென்மா அப்படின்னு ஒன்று உண்டு அப்படின்னா ஒரு மட்டமான பிராமணனாவது நான் பிறக்கணும் அப்படிங்கிறார். ஆனால் பிராமணனில் மட்டமானவன் என்ன, உயர்ந்தவன் என்ன அப்படின்னு கேட்டால், வேதத்தில் சொன்னபடி கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு கர்மானுஷ்டானபரனாக இருக்கக்கூடியவன், வேதாந்தியாக இருக்கக்கூடியவா, அத்தியாயனாதிகளெல்லாம் பண்ணியிருக்கக்கூடியவா, சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய கர்மசிரேஷ்டா, அப்படி உயர்ந்ததான அந்த அனுஷ்டானங்களில் இருக்கிறவா உயர்ந்த பிராமணர்கள். இதை எதையுமே செய்யாமல் பாஷண்டியாக இருக்கக்கூடியவர் இந்த பிராமணர்கள். நீச்ச பிராமணர்கள், அதான் ஹீன பிராமணர்கள் பேர். ஆனால் அந்த ஹீன பிராமணனாவது நான் பிறக்கணும், அதான் ஆசைப்படுறேங்கிறார் பீஷ்மாச்சாரியர். அதுக்காக நான் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறார். அப்படியே கண்ணில் ஜலத்தோடு சொல்கிறாராம், இந்த மாதிரி எனக்கு வேணும், பிராமண ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப துர்லபம், எனக்கு அதுதான் பிடிக்குங்கிறார். நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறார். உன்னை காட்டிலும் எனக்கு பிரியமானவர்கள் பிராமணர்கள் அப்படிங்கிறார் பீஷ்மாச்சாரியார். ஏன் அப்படின்னு கேட்டால், பிராமணர்கள்ட்ட இருக்கக்கூடிய குணம் என்னன்னா ஸ்திரீ குணம். ஸ்திரீகளுக்கு இருக்க மாதிரி ஒரு குணம், மிருதுவான குணம் அவளுக்கு, சரீரம். அந்த ஸ்திரீ குணாத்மகமான சரீரம் பிராமணாளுக்கு. அதனால் அவளோட குணம் எது அப்படின்னா சத்துவகுணம். பிராமணருக்கு சத்துவகுணம் ஓங்கி இருக்கும். அதனால் மற்ற குணங்கள்லாம் அப்படியே அடங்கி இருக்கும். ரஜோகுணம் தமோகுணம்லாம் அடங்கி இருக்கும். அவள் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் நேர்மையாக தர்மமாக பண்ணுவா, சொன்னதை சோம்பேறித்தனம் இல்லாமல் சரியாக பண்ணுவா. அதனால்தான் லோகக்ஷேமத்துக்காக எல்லா பொறுப்புகளையும் பிராமணன் இடத்துல தான் கொடுக்குறார் ராஜா. சாதாரணமாக பகவானும் அப்படி தான் வச்சுருக்கான்.
தர்ம காரியங்கள் எல்லாம் பிராமணன் இடத்துல தான் இருக்கு. தர்ப சங்கிரகம் பண்ணணும் அப்படின்னாக்கா அது தர்ம காரியம். அதான் தர்பத்தை கிரகிக்கும் பொழுது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஏ தர்ப தேவதையே, நான் இந்த மாதிரி கிரகிக்கிறேன், உன்னை அறுக்க போறேன். இந்த அறுக்கக்கூடியது எதுக்குன்னா தேவதைகளுக்காக, தேவ பூஜைக்காக அறுக்கிறேன். இந்த சூரியன் தான் கட்டுறது, இந்திரன் தான் கையெல்லாம் தூக்கிறது, பிரகஸ்பதி தான் தலையில ஏத்துக்கிறார். இப்படி தேவதைகளை பாவிச்சுன்னு தேவதைகள் கொண்டு வரா மாதிரியே நினைச்சுட்டு இருப்பான். இப்படி நல்ல எண்ணங்களோடையே அவன் கர்மாக்களை பண்ணிட்டு இருப்பான். தேவதைகள் பகவத ஆராதன காலத்துல ஆத்மானம் நாராயண தியாயம்னு மனசுல நாராயணனை தியானம் பண்ணிட்டே இது பண்ணுவானாம். இப்படி பிராமணம் பிராமணியம்ங்கிறது சிரேஷ்டங்கிறார். இதை பத்தி நாளை பார்க்கலாம்.